வரலாற்றின் மிக மோசமான பதற்றத்தின் உச்சக்கட்ட பொறியில் சிக்கியிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, ஈரான் தான் மத்திய கிழக்கில் ஆதிக்க சக்தி அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு சரணடைவது. இன்னொன்று, இந்த போரை தரைப்படை தாக்குதல் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது. இந்த ரெண்டு ஆப்ஷன் தவிர அமெரிக்கா கிட்ட வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஒரு சிக்கலான முச்சந்தியில் மாட்டிக்கிட்டு நிற்கிது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ராபர்ட் பேப். இந்த ராபர்ட் பேப் அப்படிங்கிறவர் யார்? அவருடைய கருத்துக்கெல்லாம் நாம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆனால் உண்மையிலேயே அவருடைய கருத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா உண்மையிலேயே சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறதா? இதையெல்லாம் குறித்து தான் இன்றைக்கி நாம் நம்மளுடைய டிகோட் ஷோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். உங்க பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றைய தங்கமயிலுக்கு வாங்க. சிகாகோ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களின் ஆய்வாளருமான ராபர்ட் பேப் அவர் அல் ஜசீரா ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிறாரு. குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வரலாற்றில் அமெரிக்கா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எஸ்கலேஷன் ட்ராப்பில் சிக்கியிருக்கிறாங்க. மிக மோசமான ஒரு பொறியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அது எப்படியெல்லாம் என்னென்ன காரணத்தினால அது அப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே அவர் ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. அமெரிக்கா முன்னாடி இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, மத்திய கிழக்கில் ஈரான் தான் இனிமேல் ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் ஒப்புக்கொள்வது தொடர்பான ஒரு விஷயம். வெளிப்படையாக பார்க்குறப்போ இது ஒரு போர் நிறுத்தம், அமைதி ஒப்பந்தம். அமெரிக்கா ஈரான் அமைதியை விரும்பிச்சுது, நாங்கள் அதனால் தாக்குதல் நடத்தலை அப்படின்லாம் வெளியில் ட்ரம்ப் என்ன தான் சொல்லிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சாதகமாக தான் இருக்கும். முன்னாடி ஹார்மோஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொது வெளியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஈரான் கையில் வந்தது மாதிரி ஆயிடும். ஸோ இந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறதன் மூலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விக்டரியாட்டு ஈரானுக்கு தான் இது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இராணுவ ரீதியாக ஈரான் சில பலவீனங்களை சந்தித்திருந்தாலுமே இந்த ஒப்பந்தம், அதாவது அமைதி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி இது போகக்கூடிய சூழல்ல ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விக்டரி அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தோல்விதான் அப்படிங்கிறதையுமே அவர் பதிவு பண்றாரு. ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. இப்போ வான்வெளி தாக்குதலும் கப்பல் படை முற்றுகையுமா தான் ரெண்டு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதை அடுத்த கட்டமாக தரைவழி தாக்குதலுக்கு உள்ளாலையும் இந்த போரை எடுத்துகிட்டு போகிறது. இதை எடுத்துகிட்டு போகிறதுனாலையும் ட்ரம்புக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே ராபர்ட் பேப் பதிவு பண்ணுறாரு. ஆனாலும் தோக்குன்னு தெரியும், ட்ரம்புக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனாலுமே அதை அவர் செய்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இதற்கான காரணங்கள் எல்லாத்தையுமே பட்டியலிடுறாரு. இந்த காரணங்களுக்கு உள்ளால் ஏன் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உள்ளாலாம் நம்ம ரெண்டாவது போகலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ராபர்ட் பேப் அப்படிங்கிறவர் யார்? இவருடைய கருத்துக்கு நாம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்மளுடைய இன்ட்ரோலே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? உண்மையிலே இவருக்கான முக்கியத்துவம் ஏன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஜார்ஜ் புஷ் அவர் அமெரிக்க அதிபராக இருந்தார் இல்லையா, அந்த காலம் தொட்டு பைடன், அதாவது இப்போ ட்ரம்புக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார் இல்லையா, இந்த காலம் வரைக்குமே வெள்ளை மாளிகையினுடைய மிக முக்கிய ஆலோசகராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் போர் குறித்த அரசியல் ஆய்வுகளை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே அவர் செஞ்சிட்டு இருக்காரு. வெள்ளை மாளிகையினுடைய ஒரு ஆலோசகர், அதாவது இந்த போர்லாம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்கள்லையுமே அவர் இருந்திருக்கிறாரு. ட்ரம்ப் அதிபராக இருந்தப்போவும் அவர் வெள்ளை மாளிகையினுடைய, அதாவது முந்தின டேர்மில் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்போவும் வெள்ளை மாளிகையினுடைய ஆலோசகராக அவர் இருந்திருக்கார். ஸோ இந்த வகையில் இவருடைய கருத்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஆலோசகராக இருந்த ஒருத்தர் பதிவு பண்ணுற கருத்து அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தோல்வியை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒரு கருத்து தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ட்ரம்ப் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், தற்போதே இந்த ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயினுடைய கையிருப்பு தான். கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்குமே மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். இந்த ஹர்மோஸை முடக்கினதுலேருந்து அமெரிக்காவின் அவசர கால எண்ணெய் சேமிப்பிலிருந்து பெரிய அளவில் எண்ணெய் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்தோட முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட எம்டி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. இன்னொன்று,
ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்குது. டேட்டாவா சொல்லணும் அப்படின்னா 1983க்கு அப்புறமா மிக மோசமான அளவுக்கு அந்த கையிருப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு மிக சிக்கலான ஒரு சிச்சுவேஷனா மாறி இருக்குது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து அதிகரிக்கும். அது வந்து உலக அளவிலான ப்ரெஷருமே அதிகரிக்கும். அமெரிக்காவுக்கு உள்ளாலையுமே இந்த அழுத்தம்ங்கிறது மிக கடுமையாக அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் ஹர்மூஸை மூடினதுலேருந்து செங்கடல் வழியாக சவுதி அரேபியா வந்துட்டு எண்ணெய்களை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாற்று திட்டமாக வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏமனில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கப்பல் மீதும் அட்டாக் ஆரம்பிச்சதுலேருந்து அங்கேயும் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால இப்போ சர்வதேச அளவில் ஒரு எண்ணெய் நெருக்கடி ஏற்படுது. ஸோ இது ட்ரம்ப்பை ரொம்ப ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனுக்கு தள்ளியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியுமே ராபர்ட் பேப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் போருக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு தங்கு தடையற்ற போக்குவரத்திற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி சாத்தியம் இல்லாத பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அமெரிக்காவுக்கு பின்னடைவுங்கிறத சொல்கிறத விட ட்ரம்ப்புக்கு வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலை முன்னிறுத்தி இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இன்னும் சொல்ல போனா தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத ராபர்ட் பேப் பதிவு பண்றாரு. ஸோ அதை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 அமெரிக்கா ஒரு தாக்குதலை ஈரான் மேல தொடங்குறாங்க. 5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் தொடங்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முதல் நாள் தாக்குதல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி கொல்லப்படுறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 137 ஹை ரேங்க் ஆபீசர்ஸ் அந்த தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 1/3 பகுதி எம்பிக்கள் உறுப்பினர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை தான் முதல் நாளில் ஈரான் சந்திக்குது. அந்த நாளில் அமெரிக்காவுக்கு அது ஒரு வெற்றியான போர் தொடக்கம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கடந்த 5 மாதங்களாக நீடிக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களும் கப்பல் வழி கடல் முற்றுகை இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 மாதங்களாக நீடித்தது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. முதலாம் உலகப் போர் முதற்கொண்டு வெறும் வான்வழி தாக்குதல் மூலமாக மட்டுமே ஒரு நாட்டினுடைய ஆட்சியை மாற்றி விடலாம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கேயுமே பெரிய அளவில் நடக்கல. அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப இன்டென்ஸான ஒரு போர் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அவர் பதிவு பண்றாரு. அதுக்கு தரைவழி தாக்குதல்களும் தேவைப்படலாம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு. அமெரிக்கா ஒரு பக்கம் வான்வழி தாக்குதலை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் ரொம்ப ஈஸியாக ஹார்மோஸை பிளாக் பண்ணிட்டு ஒட்டுமொத்த இந்த போரையுமே வந்து திசை திருப்பிட்டாங்க அமெரிக்காவுக்கு எதிராக. குறிப்பா ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்ஸ், ஷாஹேத் 136 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்குது. இந்த ட்ரோனுடைய தயாரிப்பு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 55,000 ட்ரோன்ஸ் அப்படிங்கிற அளவில் ஈரான் தயாரிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா இருக்குது. அவங்க எத்தனை ஆண்டுகளாக அப்படி தயாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கூட இன்னமும் தெரியல. ஸோ அவங்க கிட்ட கையிருப்பு இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால அவங்களால ரொம்ப எளிதாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை ரொம்ப எளிதாக கொண்டு போக முடியுது. பென்டகன்ல நடந்த ஒரு இன்டர்னல் மீட்டிங்லேயுமே நாம 5 மாதமா தாக்குதல் நடத்தியுமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரோனின் எண்ணிக்கையை நம்மளால பெரிய அளவு குறைக்க முடியல அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசினதாட்டு சில தகவல்கள் செய்திகளில் வெளியாச்சுது. ஸோ அமெரிக்காவுமே ஒரு பக்கத்தில் இதை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ போரை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டே தான். ஒன்று, இந்த ஹார்மூஸை முன்னாடி மாதிரி திறக்கணும். அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ அது ஒரு தோல்வியை தான் அவங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம், இந்த பகுதியில் மத்திய கிழக்கு பகுதியில் இனிமேல் ஈரான் தான் ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒப்புக்கொண்டு இந்த போர்ல இருந்து வெளியேறது. ஆனால் ட்ரம்ப் அதை பெருசாக விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் ராபர்ட் பேப் சொல்றாரு. ஸோ அதனால மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு தரைவழி தாக்குதல், ஈரான் மீதான ஒரு தரைவழி தாக்குதலுக்கு ஒப்புதல் அளிப்பது அப்படிங்கிறது தான். அமெரிக்கா இந்த தரைவழி தாக்குதலை தொடங்கினாலுமே அதுலேயுமே அவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ராபர்ட் பேப் பதிவு பண்றாரு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் இப்போதைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாங்க. வெளிப்படையாக பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அவங்க நாட்டினுடைய உச்ச தலைவர் இறந்திருக்கிறாரு. அடுத்த இப்போ உச்ச தலைவராக இருக்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசப்பட்டாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஈரானுக்கு இது ஒரு மிக முக்கியமான வெற்றி அப்படின்னு பதிவு பண்றாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணமே அவர்
ஹர்மூஸ் தான் சொல்றாரு. ஒரு பக்கம் ஹர்மூஸை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டே அவங்க வந்து இந்த போரை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு சொல்யூஷனாட்டு செங்கடல் மூலமா ஒரு ரூட் எடுக்கிறாங்க. இப்போ அங்கேயுமே ஹவுதி படை மூலமாட்டு ஒரு பிளாக் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வகையில் இந்த போர் இப்போ ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த ஹார்மோஸ் பிளாக்குக்கு அப்புறமா சர்வதேச எரிசக்தி முகமை இப்போ வரைக்கும் 400 பில்லியன் பேரல் எண்ணெய்களை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் அமெரிக்கா மட்டுமே கிட்டத்தட்ட 172 மில்லியன் பேரல்களை வந்து செலவிட்டிருக்காங்க இந்த போருக்கு அப்புறமாக. இது எல்லாமே அதுவும் இப்போ குறிப்பாக இந்த செங்கடலுடைய பிளாக்குக்கு அப்புறமாட்டு அமெரிக்கா மிக கடினமான ஒரு நெருக்கடியை சந்திக்கிறதாக ராபர்ட் பேப் வந்து பதிவு பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பை வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் ஒன்று போர் நிறுத்தி ஈரான் தான் அந்த ஏரியாவினுடைய கிங்கு அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக ஒப்புக்கொள்ளணும். இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தரைப்படையை ஈரானுக்கு உள்ள இறக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா வான்வெளி தாக்குதலில் பெரிய பலன் கிடைக்காதும், கப்பல் வழிய முற்றுகையினாலையும் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையுமே இந்த உலகமே உணர்ந்துருச்சு அப்படிங்கிறத அமெரிக்காவுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அடுத்த விஷயம் அப்படிங்கிறது தரைப்படை வழியான தாக்குதல் தான். ஓமன் வளைகுடால இருந்து கிட்டத்தட்ட 8000 அமெரிக்க படைகள் வந்துட்டு தயார் நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்கள எந்த நேரம் வேணாலும் நம்ம வந்து ஈரானுக்குள்ள இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமுமே அமெரிக்காவில் இப்போ ஆலோசிக்கப்படுறதா இருக்குது. ஆனால் இதுவுமே ட்ரம்ப்புக்கு தெரியும், இந்த திட்டமுமே வந்து ஃபெயிலியர்ல தான் முடியும் அப்படிங்கிறத தான் ராபர்ட் பேப் பதிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த படைகள் ஒருவேளை ஈரானுடைய ஹார்பர் சிட்டிஸை டார்கெட் பண்ணி அவங்க அதை கைப்பற்றுறதுல வெற்றி கூட பெறலாம். அந்த ஈரானுடைய ஹார்பர் சிட்டிஸை கைப்பற்றுறதன் மூலமாக அங்கே இருந்து கொண்டு ஹார்மோஸில் மேற்கொண்டு தாக்குதல்கள் நடக்காமல் தடுக்கிறதன் மூலமாக ஹார்மோஸை ஒரு தங்கு தடையற்ற ஒரு வர்த்தக போக்குவரத்துக்கு அமெரிக்கா திறந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த அமெரிக்காவுக்கு பதிவு பண்ணலாம். இவங்க நினைக்கிறது எல்லாமே, இவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நவம்பரில் மாதம் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல், அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து அப்பர் ஹேண்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்கர்களுக்கே சொல்லணும். இதன் மூலமாக தான் ட்ரம்பினுடைய கட்சி வந்து அங்கே வந்து ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ இந்த போர் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி, அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி நகராத பட்சத்தில் அடுத்து உடனடியாக தரைப்படை உள்ள இறங்குறதுக்கான சூழல் இருக்குது. ஆனால் அதுவும் எப்படி தோல்வியில் முடியும்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஈரானுடைய தற்கொலைப்படை தாக்குதல் குறித்தும் அவருடைய ஆய்வுகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு இல்லையா. ஸோ அவர் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஈரான் எப்போதுமே தன்னுடைய தாய்நாட்டு நிலத்தை இன்னொரு அந்நிய நாட்டினுடைய படை வந்து கைப்பற்றுவதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை தரைப்படை மூலமாக அமெரிக்கா சாதிக்கக்கூடிய நிலைமையில் ஒரு சில நகரங்களே அவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழலில் ஈரானில் இருக்கக்கூடிய தற்கொலை படைகளை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதன் மூலமாக எதிர்பாராத நேரங்களில் பெரிய பெரிய உயிரிழப்புகள் வந்து அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இன்னைக்கு டேட்டில் ஒரு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல, அமெரிக்க பொதுமக்கள்கிட்ட எடுப்பாங்க இல்லையா, அந்த பொதுமக்கள் எடுத்த சர்வேல 53% 57% அமெரிக்கர்கள் வந்து இந்த போருக்கு எதிரான ஒரு மனநிலைமையில் இருக்கிறதாட்டு பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை தான் ட்ரம்ப் முன்னிறுத்தி அதை வச்சு தான் அவர் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாரு. இதனுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மெகா அப்படின்னு சொல்லுவாங்க, MAGA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் ஒரு ஓட்டெடுப்பு நடக்கிறாங்க. அவங்களில் ஒரு 70% பேர் வந்து இந்த போர் வந்து நியாயமானது தான், இந்த போரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த தரைப்படை தாக்குதல் வந்து நடைபெற்று அதன் மூலமாக அதுக்கப்புறமாட்டு அமெரிக்கர்களுடைய உயிரிழப்புங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த அமெரிக்கர்களுடைய இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் ஆதரவாளர்கள் இருக்காங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களாம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள். இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியிலையுமே ஒரு எதிர்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. சரி, இதெல்லாமே இந்த தேர்தல் வரைக்கும் இல்லாமல் நம்ம தள்ளி போடலாமே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் இப்போ ட்ரம்ப் முன்னாடி இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு 3.5 மாதங்களில் நவம்பர் மாதத்தில் அங்கே நடந்துரும். ஸோ இந்த தேர்தலில் ஒருவேளை எதிர்க்கட்சி அதிகமான இடங்களை வெல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இந்த போருக்கு செலவிடக்கூடிய நிதிகளை ஒதுக்கீடு செய்வதில் அவங்க வந்து முட்டுக்கட்டையாக நிற்கலாம். இல்லை, இவ்வளோலாம் இந்த போருக்கு ட்ரம்புடைய தனிப்பட்ட விஷயத்துக்காகலாம் இவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலை வந்து அவங்க எடுக்கலாம். அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் இந்த நவம்பர் எலெக்ஷனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாரு. அதில் தன்னுடைய கட்சி வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுலையுமே ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவலும் பரவிச்சு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பீட், ட்ரம்ப்போட ரொம்ப நெருக்கமாக சொல்லக்கூடியவர் தான் இந்த பீட். இந்த பீட்டை வந்து நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ரொம்ப கடுமையாக திட்டினதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது வாஷிங்டன் போஸ்ட்டில். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இராணுவ கையிருப்பு குறித்தான
தகவல்கள்லாம் எப்படி வெளியே போகுது, ஏன் அமெரிக்காட்ட ஆயுதங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி ஊடகங்களில் வெளியாகுது, உன்னுடைய தலைமை பண்பு மீது எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் வந்து பாதுகாப்பு செயலாளர், தன்னுடைய தளபதியாக சொல்லப்பட்ட பாதுகாப்பு செயலாளரையே மிக கடுமையாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நேற்று பயங்கரமாக வெளியாச்சுது. ஆனால் வெள்ளை மாளிகை வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை, தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் மேலே ட்ரம்ப் மிக அதிகமான நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு, எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மறுப்பும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெளியாகக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை இந்த வாரில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரோட ஹீட்டை வந்து இப்போ முழுமையாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த ராபர்ட் பேப் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ரொம்ப சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் தேர்தலும் கச்சா எண்ணெயினுடைய கையிருப்பும் ட்ரம்பை ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷனில் கொண்டு இந்த போரில் நிப்பாட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு ஆப்ஷன், ஒன்று இந்த போரை நிப்பாட்டுறது, இன்னொன்று இந்த போரை இன்னும் தீவிரப்படுத்துறது. பட் இது ரெண்டுலேயுமே வந்து ட்ரம்ப்புக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே ராபர்ட் பேப் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவர் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய ஆலோசகராக இருந்தவர், 20 ஆண்டுகளுக்கு மேலே ஈரானுடைய நிலவரங்களை ஆய்வு செய்தவர். ஸோ இவருடைய கருத்தை வந்து அவ்வளோ எளிதாக எடுத்துக்க முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு கூட ஒரு வல்லரசு நாடு, இவங்க கிட்ட ஆயுதங்கள் அந்த அளவுக்கு பெருசாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து எழலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு நாடை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளை தாக்குதல் நடத்துகிறப்போ அதுக்கு ஏற்படக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துகிறப்போ அதனுடைய செலவு அப்படிங்கிறதும் ரொம்ப இருக்கும். அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடைய நாட்கள் தேவை அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்காவை ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு நிப்பாட்டிருக்கிறத நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடியுது. மிக விரைவிலேயே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் இப்போ திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்க போகுது, ஹார்மோஸ் முன்னாடி மாதிரி ஃப்ரீயாகவே இருக்குமா, லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குமா, ஏன்னா இதெல்லாமே ஏற்றுக்கிட்டால் தான் ஈரான் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட நத்திங் டு லூஸ், எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மிக கடுமையான ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைய சிச்சுவேஷனாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்கும், அடுத்து நடக்கக்கூடிய மூவ் அப்படிங்கிறது, அடுத்து அமெரிக்காவினுடைய மூவ் இந்த ராபர்ட் பேப் சொல்கிற மாதிரி ட்ரம்ப் ரெண்டு விஷயங்களுக்கு உள்ளால தான் மாட்டிட்டு இருக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அடுத்தடுத்த நடவடிக்கையின் மூலமாக தெரிய வரும். அது எல்லாத்தையுமே நம்மளுடைய டிகோட் ஷோவில் நாம் விரிவாக அலசுவோம். ஸோ இது மாதிரியான பின்னணி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் விகடனின் டிகோட் ஷோவுடன். நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.